அடுத்ததாக கேள்வி பதில் தீராத் ஜெயலானி. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் என்ன? தௌஹீத், ரிசாலத், தாஹிரத். தௌஹீத் என்றால் என்ன? அல்லாஹ்வை ஒருவன் என நம்புவதற்கு தௌஹீத் என்று சொல்லப்படும். ரிசாலத் என்றால் என்ன? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என நம்புவதற்கு ரிசாலத் என்று சொல்லப்படும். ஆயிரத் என்றால் என்ன? மரணித்த பிறகு ஆரம்பமாகும் வாழ்க்கைக்கு ஆகிரத் என்று சொல்லப்படும். பனி இஸ்ராயேலின் சமுதாயத்தின் கடைசி நபி யார்? பனி இஸ்ராயேலின் சமுதாயத்தின் கடைசி நபி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கை குழந்தையாக இருக்கும் போது பேசிய நபி யார்? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த நபியின் கைகளுக்கு இரும்பு களிமண்ணை போல ஆகும்? ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைகளுக்கு. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் யார்? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த சஹாபியின் ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள். ஹஜ்ரத் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள். இந்த சஹாபிக்கு இறை தூதரின் கவிஞர் என்று கூறப்பட்டது. ஹஜ்ரத் ஹாசான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இந்த சஹாபிக்கு சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஹஜ்ரத் ஆயிஷா நாயகியின் தந்தை யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஹாபிக்கு அல்லாஹ்வின் வாள் என்று கூறப்பட்டது. ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இந்த சஹாபியின் பெயர் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது. ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையார். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர் எத்தனை பெயர்கள்? 11 பெயர்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் பெயர் என்ன? ஹஜ்ரத் புன்யாமின் அவர்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கனவு கண்டார்கள்? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தனக்கு சஜதா செய்வது போல் கனவு கண்டார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தேசத்திற்கு ஆளுநராக இருந்தார்கள்? மிஸ்ர் தேசத்திற்கு ஆளுநராக இருந்தார்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது பயணம் செய்த ஒட்டகத்தின் பெயர் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது பயணம் செய்த ஒட்டகத்தின் பெயர் கஸ்வா. எந்த சஹாபியின் அல்லாஹ் இன்னும் ரசூலின் சிங்கம் என்று கூறப்பட்டது? ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த சஹாபிக்கு அல்லாஹ் குர்ஆனில் விரிவுரையாளர் என்று கூறப்பட்டது? ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனாவில் உள்ள பிரபலமான கபஸ்தானின் பெயர் என்ன? ஜன்னத்துல் பகீ. ஜன்னத்துல் பகீ கபஸ்தானில் முதலில் நல்லடக்கம் செய்யப்பட்டவர் யார்? ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே சபையில் சொர்க்கத்தின் நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களுக்கு என்ன கூறப்பட்டது? அஷரத்துல் முபஷ்ஷரா என்று கூறப்பட்டது. இஸ்லாத்தின் முதல் பள்ளிவாசல் எது? இஸ்லாத்தின் முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. நூராஜ் பயணத்தில் உம்தே முகமதுவிற்கு சலாம் சொல்லி அனுப்பிய நபி யார்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சஹாபா பெருமக்களின் மிகச்சிறந்த காரி யார்? ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மிஸ்மா சஃப்னா. பரகாத்துஹு. குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள சொர்க்கங்களின் பெயர்கள் யாவை? தாருஸ் சலாம் அமைதியான இல்லம், தாருட் கராப் நிலையான உலகம், ஜன்னத்துல் ஹுத் நிலையான சொர்க்கம், ஜன்னத்துல் மவ்வா சொர்க்கச் சோலைகள், ஜன்னத்துல் நஈம் இன்பகரமான சொர்க்கம், ஜன்னத்துல் அத்தீன் நிலையான சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கச் சோலைகள். சொர்க்கத்தின் வாசல்களின் பெயர்கள் யாவை? சலா, ஜிஹாத், சதகா, ரயான், ஹஜ், கஸ்மன், ஈமான், திக்ர். சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படும் பானங்களின் பெயர்கள் யாவை? கற்பூர பானம், இஞ்சி பானம், ஷல் சபில். சொர்க்கவாசிகளுக்கு அணிவிக்கப்படும் பட்டாடைகளின் பெயர்கள் யாவை? சிந்து, சிஸ்தப்ரக். சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படும் கன்னி மனைவிகளின் பெயர்கள் யாவை? ஹூருல் ஈன் கண்ணழகிகள். சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படும் போதையற்ற முத்திடப்பட்ட மதுவின் பெயர் என்ன? ரஹீகிம் மஹ்தும். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே இருக்கும் அகலமான தடுப்பு சுவரின் பெயர் என்ன? அல்-இராப். நல்லடியார்கள் தங்கும் சொர்க்கம் எங்கே உள்ளது? சிதரத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரத்தின் கீழ் உள்ளது. குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள நரகங்களின் பெயர்கள் யாவை? ஜஹன்னம், லலா, ஹுதாமா, சக்கர், ஜஹீம், ஹாவியா. நரகவாசிகளுக்கு வழங்கப்படும் உணவகைகள் யாவை? கொதிக்கும் நீர், சீல் சலம், சக்குன் மரம், முள் மரம். நரகத்தில் இருக்கும் சக்குன் மரத்தின் பாலை இதனுடைய வடிவில் இருக்கும். ஷைத்தானின் தலையை போல் இருக்கும். நரகவாசிகளை வானவர்கள் எதை கொண்டு அடிப்பார்கள்? இரும்பு சம்பட்டையால் அடிப்பார்கள். நரகவாசிகளின் ஆடைகள் யாவை? நெருப்பினாலான ஆடை, நெருப்பினாலான விரிப்பு, நெருப்பில்
வாசல்கள் இருக்கும் 7 வாசல்கள் இருக்கும். நரகவாசிகளை வானவர்கள் எத்தனை முழமுள்ள சங்கிலியால் கட்டுவார்கள்? 70 முழமுள்ள சங்கிலியால் கட்டுவார்கள். சபிக்கப்பட்ட மரம் எது? கள்ளி மரம். நரகத்தின் எரிபொருள் யாவை? மனிதர்கள், கற்கள், ஜின்கள். நரகத்தின் பொறுப்புதாரியான வானவரின் பெயர் என்ன? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். சக்கர் என்னும் நரகத்திற்கு எத்தனை வானவர்கள் காவல்களுக்கு இருப்பார்கள்? 19 வானவர்கள் காவலுக்கு இருப்பார்கள். நரகத்தில் யாரை கொண்டு நிற்பதற்காக அல்லாஹ் கூறுகிறான்? மனிதர்களை கொண்டு, ஜின்களை கொண்டு. சக்கர் என்னும் நரகத்தின் தன்மை யாவை? தொழாதவன், ஏழைகளுக்கு உணவளிக்காதவன், இவர்களில் உடலில் பட்டு அவர்களின் உருவத்தை மாற்றிவிடும். ஹாவியா என்ற நரகத்தன்மை யாவை? அடுமையான சூடேற்றப்பட்ட நரக நெருப்பாகும். ஹுத்தாமா என்ற நரகத்தன்மை என்ன? உடலில் பட்டவுடன் நேராக சென்று இதயத்தை தாக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஃபைசல் ஹம்தான். நோயின் மூலம் துவைக்கப்பட்ட நபியார். ஹல்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதல் சாஸ்திரங்கள் செய்த நபியார். ஹல்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நெருப்புலிருந்து காப்பாற்ற பெற்ற நபியார். ஹல்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சட்டின் மூலம் கண்பாறு பெற்ற நபியார். ஹல்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதலில் ரேத்தல் முயற்சி அறிமுகம் செய்த நபியார். ஹல்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மீன் வாய்ச்சிக்குள் சென்ற திவ்ய நதியார். ஹல்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். காட்சியின் மூலமாக பயணம் செய்த நபியார். ஹல்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். டம்பாத்தால் அறுக்கப்பட்ட தகைத்தாயப்பட்ட நபியார். ஹல்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஊருடன் மாநகம் உயர்த்தப்பட்ட நபியார். ஹல்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபிமார்களின் இறுதியான நபியார். ஹல்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.